கும்மிடிப்பூண்டியில் நடைபெற்ற பாய்லர் வெடிப்புல எவ்வளவு பேர் காயமடைஞ்சிருக்காங்க, அவங்களோட நிலை எப்படி இருக்கு, ஒருத்தர் உயிரிழந்திருக்க தெரிய வந்திருக்கு, இன்னும் எவ்வளவு பேர் சிகிச்சையில் இருக்காங்க? ஒன்றும் இல்லை சார், மொத்தம் 10 பேர் சார். ஒருத்தவங்க எதிர்பாராத விதமா இறந்துருக்காங்க. பாக்கி 9 பேர்ல 2 பேர் கீழ்ப்பாக்கம் ஹாஸ்பிட்டல்லையும் பாக்கி 3 பேர் வெங்கடேஸ்வரா ஹாஸ்பிட்டல்லையும் அட்மிஷன். நார்மலாக தான், உங்களுக்கு ஒன்றும் பெரிய சீரியஸான கண்டிஷன்ஸ் கிடையாது, நார்மல் கண்டிஷன்ஸ் தான். பாக்கி மிச்ச பேர் கும்மிடிப்பூண்டி ஜிஹெச்ல அட்மிட் ஆயிருந்தாங்க, டிஸ்சார்ஜ் ஆயிட்டாங்க சார். அது எதனால நடந்துச்சுங்கிறது இதுக்கு அவங்க பேரை நம்ம ஆல்ரெடி இந்த கம்பெனி பேர்ல கிட்டத்தட்ட நீங்க கம்பெனி ஓனர் பேர்ல 14 செக்ஷன் கேஸ் சோகாஸ் நோட்டீஸும் கொடுத்துருக்கோம். எப்போ 11/6 ஜூன் 11 நம்ம கொடுத்துட்டோம். அடுத்து கம்பெனி மேனேஜர் பேர்ல 18 செக்ஷன் போட்டு சோகாஸ் நோட்டீஸ் கொடுத்துருந்தோம். சம் சேஃப்டி மெஷர் சரியில்லைன்னு சொல்லிட்டு அதுவும் 11/6 நம்ம கொடுத்து பண்ணியிருக்கோம். இப்போ இந்த இது நடந்திருக்கு. அது நம்ம என்னன்னு சொல்லி வெரிஃபை பண்ணி உடனே என்னன்னோ இப்போ அந்த கம்பெனியை ஸ்டாப் பண்ணி எல்லா வேலையும் நடந்துகிட்டு இருக்கு சார். ஃபர்தரா அந்த ஒரு நபருக்கு எதனால இப்படி நடந்துச்சு, எதனால அந்த பாய்லர் இந்த இஷ்யூ ஆச்சுங்கிறத நம்ம வெரிஃபை பண்ணிட்டு இருக்கோம் சார். பண்ணிட்டு நான் எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் உங்களுக்கு கொடுத்துறேன். ஏற்கனவே அந்த தொழிற்சாலை மேல நம்ம அரசு தரப்புல விளக்கம் கேட்டு சோகாஸ் நோட்டீஸ் கொடுத்திருக்கோம்னாக்கா தொடர்ந்து எப்படி செயல்பட அனுமதிச்சோம், அவங்க விதிமீறல் ஏதாவது இருந்திருக்கா? விதிமீறல்னு இல்ல சார், சேஃப்டி மெஷர்ஸ். விதிமீறல்ங்கிறது வேற, சேஃப்டி மெஷர்ஸ் அதுக்காக நம்ம கொடுத்தது. நம்ம ஸ்ட்ரிக்டா எல்லா கம்பெனியுமே நம்ம வாட்ச் பண்ணிட்டு இருக்கோம் சார். கிட்டத்தட்ட இந்த அமோனியா இது இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் கடுமையான நம்ம ஒரு பெரிய ஒரு முயற்சி எடுத்து நம்ம ஆய்வில் இருக்கும் பொழுது இந்த மாதிரி போனப்போ இந்த மாதிரி நடந்தது சார். அதுக்கான இதுதான் கொடுத்திருந்தோம். சேஃப்டி மெஷர்ஸுக்கு தான் நம்ம சோகாஸ் நோட்டீஸ் கொடுத்திருந்தோம். ரன் பண்ண முடியாத அளவுக்கு அந்த அளவுக்கு அவங்க அப்பவே பண்ணியிருந்தா அப்பவே நம்ம சீல் வச்சு பண்ணியிருக்கோம் சார். இப்ப என்ன சார் அந்த ஃபேக்டரி மேல என்ன நடவடிக்கை எடுக்க போறோம்? அந்த யாரு பொறுப்பாளரோ உரிமையாளர் மேல ஏதாவது நடவடிக்கை? செக்ஷன் ஆல்ரெடி வி ஃபைல்டு சார். இப்போ இந்த இன்சிடென்ட்டுக்கும் சேர்த்து அதுக்கு என்ன எதனால அந்த ஒரு இஷ்யூ நடந்துச்சுங்கிறத நம்ம முழுமையா தெரிஞ்சுட்டு கடுமையான அது தவறு நடக்கும் பட்சத்தில் உறுதியா அதுக்கு என்னவோ நம்ம அவங்க இப்ப க்ளோஸ் பண்ணிட்டோம் சார். அடுத்து இது சீல்டு லெவல்ல போதா என்னங்கறத நம்ம ஃபுல் என்கொயரி பண்ணிட்டு தான் சார் பண்றோம். தற்காலிகமா இப்ப அந்த தொழிற்சாலை மூடப்பட்டுச்சு சார். மூடப்பட்டுருச்சு சார். இப்ப 2 பேர் நம்ம கேஎம்சில இருக்காங்க, அவங்களோட நிலை எப்படி இருக்கு? அவங்க கேஎம்சி நீங்க பார்த்தது 2 பேர் நிலை இப்ப பார்த்தது தான் சார். இப்ப இவங்க ஒரு ஆளுக்கு அடி கிடையாது சார். லைட் ஜஸ்ட் காதுல அந்த அந்த அடிபட்டதுல உள்ள அந்த டேமேஜ் தான் ஆயிருக்கு. இன்னொருத்தவருக்கு லைட்டா உங்களுக்கு 17% ஆயிருக்கு. பட் ஒன்னும் தீக்காயம் ஆயிருக்கு. பட் அதை ரெக்கவர் பண்றதுக்கு எல்லா முயற்சியும் எடுத்துக்கிட்டு இருக்கோம். டாக்டர்ஸ் எல்லாம் கடுமையா இது பண்றாங்க. அமைச்சர் முகமது பர்வேஸ் அவர்கள் நேரடியாக கேஎம்சி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரக்கூடிய இந்த 2 தொழிலாளர்களை பார்த்து அவருடைய உடல்நிலை குறித்து மருத்துவரிடம் கேட்டறிந்திருக்கிறார். அதே வேளையில் இந்த விபத்து நடைபெற்ற பாய்லர் வெடிப்பு விபத்து நடைபெற்ற அந்த தொழிற்சாலை தற்பொழுது தற்காலிகமாக மூடப்பட்டிருப்பதாக தொழிலாளர் துறை அமைச்சர் தற்போது புதிய தலைமுறையோடு தகவலை தெரிவித்திருக்கிறார். அதே வேளையில் அந்த தொழிற்சாலையை சீல் வைப்பதற்கு தேவையான நடவடிக்கை கூட அடுத்த கட்டமாக எடுப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் கூறியிருக்கிறார். அதே வேளையில் இந்த விபத்து தொடர்பாக தொடர்ந்து விசாரிக்கப்பட்டு வருவதாகவும் தொழிலாளர் நலத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய முகமது பர்வேஸ் அவர்கள் தகவல் தெரிவித்திருக்கிறார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ஜோஷோவுடன் சுரேஷ்குமார்.